वेदांत लक्ष्मण मुनीन्द्र पाद पोदम धरपादयुग्म सरसीरः भृङ्गराजं तयन्दैग्मकृतभूरि परिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मण मुनीं शरणं प्रपद्ये। श्रीवेदांत रामानुजयति कृपया रङ्गिनी यत्प्रभारं सत्सम्प्राप्तागमान्तं द्वितीयमणगणं शिष्टतापूर्णमग्रयं श्रेष्ठ श्रीरङ्गरामानुज मुनिकरुणानद्ध मोक्षाश्रमं तं सत्त्वस्तं श्रीवराहं यतिवनमनहं देशिकं संश्रयामि। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। அடியின் பிரசன்டேஷன் தெரியுதா? தெரியுதுமா. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அவதாரம் நரசிம்ம அவதாரம். நான் இன்னைக்கு பிரகலாதனோட பக்திய பாத்தியும் ஹிரண்யகசிபு பிரகலாதனுக்கு என்னென்னலா தொல்லை கொடுத்தானோ அடியன் கத்துன்றத பிரசன்ட் பண்ண போறேன். ஹிரண்யகசிபு ஒரு அரக்கன். அவன் மகாவிஷ்ணுவ பழிவாங்கணும் அப்படின்னு நினைச்சான். இதற்காக ஹிரண்யகசிபோட தம்பியான ஹிரண்யாக்ஷனை மகாவிஷ்ணு சம்ஹாரம் பண்ணிட்டார். அதனால ஹிரண்யகசிபுவுக்கு ரொம்ப கோவம் நான் தான் இந்த 3 லோகத்தையும் ஆண்டனும் அப்படின்னு ஒரு கர்வம் வந்துருது. அப்போ இந்திரன் இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லி ஹிரண்யகசிபோட ராஜ்யத்தை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான். அப்போ ஹிரண்யகசிபோட மனைவியான ஹிரண்யாக்ஷனை ஹிரண்யகசிபோட மனைவியான கயாதுவ அவ வயிற்றுல குழந்தை இருந்தது. அப்போ நாரதர் அவளை காப்பாத்தி அவரோட ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டார். அப்போ அந்த கயாது நாரதர் கிட்ட ஒரு வரம் கேட்டா. என்ன கேட்டா தெரியுமா? என் வயிற்றுல இருக்கிற குழந்தை என் கணவர் வரல வந்ததுக்கு அப்புறம் தான் என் வயிற்றுல இருக்கிற குழந்தை பிறக்கணும் அப்படின்னு வரம் கேட்டா. அப்போ நாரதரும் அந்த வரத்தை கொடுத்துட்டார். அப்போ ஹிரண்யகசிபு எவ்வளவு வருஷம் தவம் பண்ணான் தெரியுமா? 100கணக்கான வருஷம் ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் பண்ணான். அப்போ பிரம்மா ஹிரண்யகசிபு கேட்டா, உனக்கு என்ன வேணும் ஹிரண்யகசிபு அப்படின்னு கேட்டா. அப்போ ஹிரண்யகசிபு எனக்கு சாகாத வரம் வேணும் அப்படின்னு கேட்டா. அப்ப பிரம்மா சொன்னா, சாகாத வரலாம் அப்படின்னு எதுவுமே கிடையாது, எல்லாருக்கும் மரணம்ங்கிறது உண்டு அப்படின்னு சொன்னான். அப்போ ஹிரண்யகசிபு அந்த வரத்தை எப்படி கேட்டா? எனக்கு உள்ளியும் மரணம் வரக்கூடாது, வெள்ளையும் மரணம் வரக்கூடாது, காட்டாலையும் மரணம் வரக்கூடாது, இரவலையும் மரணம் வரக்கூடாது, மனுஷத்தாலையும் மரணம் வரக்கூடாது, மிருகத்தாலையும் மரணம் வரக்கூடாது இப்படின்னு வரத்தை கேட்டா. அதனால பிரம்மாவும் அந்த வரத்தை ஹிரண்யகசிபுக்கு கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் ஹிரண்யகசிபு அவனோட தவம் முடிஞ்சு வந்த உடனே கயாது வயிற்றுல இருக்கிற குழந்தை பிறந்துருது. அது யார் தெரியுமா? பிரகலாதன் தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹிரண்யகசிபு பிரகலாதன் ஒரு குருகுலத்துக்கு சேர்த்தான். அப்போ ஒரு நாள் ஹிரண்யகசிபு பிரகலாதனை இங்க வாடா கண்ணா அப்படின்னு கூப்பிட்டா. அப்போ ஹிரண்யகசிபு பிரகலாதன் கிட்ட கேட்டா, உன் குருகுலத்துல இருந்து நீ என்ன கத்துட்டு வந்த அப்படின்னு கேட்டா. அப்போ பிரகலாதன் பூரா அந்த பெருமாளோட நாமங்களையே சொல்லி பெருமாளோட பெருமையை பத்தி மட்டும்தான் பேசியிருந்தா. அப்போ ஹிரண்யகசிபுவுக்கு ரொம்ப கோபம் நீ எப்படி பெருமாள் பத்தி இப்படி பேசலாம், நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி, நீ பையனா இருந்தாலும் பரவாயில்ல உன்னை கொன்னுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். அப்போ ஹிரண்யகசிபு பிரகலாதனை கொன்னதுக்கு 7 விஷயம் பண்ணான். முதல் விஷயம், ஆயுதங்களை வச்சு பிரகலாதனை தாக்குனான். அந்த ஆயுதங்கள்ல பிரகலாதனை ஒண்ணுமே பண்ணல. 2வது, விஷப்பாம்புகளை வச்சு ஏவினான். அந்த விஷப்பாம்புகள்ல பிரகலாதன் கண்ணுங்களுக்கு பெருமாளோட ஆதிசேஷனா தெரிஞ்சது. அதனால பிரகலாதன், ஓ ஆதிசேஷன் வந்திருக்காரே அப்படின்னு சொல்லி அந்த விஷப்பாம்புகள் பின்னாடியே ஓடினான். அந்த விஷப்பாம்புகள்லாம் பிரகலாதனை பார்த்து பயந்து ஓடியே போயிடுத்து. 3வது,
திக்கஜங்களை வச்சு தாக்கினான். திக்கஜங்கள்லாம் என்ன? யானை. அந்த திக்கஜங்கள்லாம் பிரகலாதனை அசைக்க கூட முடியலையா. பெருமாள் அவ்வளவு வெயிட் ஆக்கிட்டாரா பிரகலாதன். நாலாவதா விஷத்தை கொடுத்து தாக்கினாலாம். அந்த விஷம் எல்லாமே அமிர்தமா மாறிடுதான். அதுக்கப்புறம் அஞ்சாவதா பிரகலாதனை மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டாளாம். அப்போ பூமாதேவி வந்து பிரகலாதனை காப்பாத்தி அங்கிருந்து புடிச்சுட்டாங்க. அங்கே ஆறாவதா அபிசார ஹோமம் அப்படின்னு பண்ணாளாம். அபிசாரம் பிராமணா கூப்பிட்டு நல்லா பண்ணாலாம். அந்த ஹோமத்துல இருந்து யார் வந்தா தெரியுமா? கிருத்தி. அவ ஒரு தேவதை. அவளோட சூலத்தை வச்சு பிரகலாதனை தாக்க ஆரம்பிச்சா. அப்புறம் என்னாச்சு? பெருமாளோட சுதர்சன சக்கரம் வந்து அந்த தேவத்தைய கொண்டு அங்கிருந்து பிரகலாதனை அங்கிருந்து காப்பாத்திடுது. இவ்வளவு பண்ணி இவனை கொல்ல முடியலையே அப்படின்னு கடைசியா என்ன பண்ணா, பிரகலாதன் ஒரு கல்லுல கட்டி நடு சமுத்திரத்திலேயே தூக்கி போட்டாளாம். அப்போ பிரகலாதன் ஒரு ஸ்லோகத்தை சொல்லிண்டே மேல வரானாம். இந்த ஸ்லோகத்தை இன்னும் எல்லாரும் சந்தியாவனம் பண்ணும் போது சாதிச்சிருக்காராம். அப்போ ஒரு நாள் ஹிரண்யகசிபு பிரகலாத தரன்னு இழுத்துண்டு வந்து, உன் பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொன்னியே, உன் பெருமாள் இந்த தூண்ல இல்லையா அப்படின்னு கேட்டானா ஹிரண்யகசிபு. அப்போ பிரகலாதன் என்ன சொன்னா தெரியுமா? பெருமாள் எங்கதான் இல்ல, பெருமாள் தூணிலையும் இருப்பார், துரும்பலையும் இருப்பார், ஆகாசத்துல இருப்பார், பூமியிலும் இருப்பார், பசுக்கள்ல இருப்பார், பறவைகள்ல இருப்பார். இந்த மாதிரி பெருமாள் எல்லா இடத்துலயும் இருப்பார் அப்படின்னு சொன்னானா பிரகலாதன். அப்போ ஹிரண்யகசிபுவுக்கு ரொம்ப கோபம் வந்து அவனோட கதையை வச்சுட்டு தூண்லயே அடிச்சானாம். அப்ப யார் வெளில வந்தா? சுவாமி நரசிம்மர் வெளில வந்தாராம். எப்படி வெளில வந்தா தெரியுமா? பிடரிமயிர் அடிந்து அட்டகாசமான சிரிப்போட, பெரிய கண்களோட, பெரிய நகத்தோட, நரம் கலந்த சிம்மமாய் அவதரிச்சார் சுவாமி நரசிம்மர். இதுதான் சுவாமி தேசிகன் காமாசி காஷ்டகத்துல சட்டாபட்டல பீஷணே சர்பசாட்ட ஹாசோஸ்பட்டே ஸ்வரகிருதி பரிஷ்புட துகுட்டிகேபி வக்த்ரே கிருதே கிருபா கபட கேசரன் தன்யடுன்ம தத்தச்சனா சரோஜ சுதிருஷா திருஷா விதி விசஜ்ஜதே வியஜ்ஜதே இப்படின்னு சேவை சாதிச்சிருக்கார். நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை தரத்தால இழுத்துண்டு வந்து வாசப்படியில சந்தியா காலத்துல அவரோட பெரிய நகத்தை வச்சு அந்த ஹிரண்யகசிபுவோட வயிற்று அப்படி கிழிச்சு அங்கேயே சம்ஹாரம் பண்ணிட்டார். அப்போ கூட நரசிம்மருக்கு கோவம் தனியவே இல்லையா. ஹிரண்யகசிபுவோட சம்ஹாரம் பண்ணினா கூட தேவதா வந்தாலாம் கோவம் தனியிலையா, நாரதர் வந்தாலாம் கோவம் தனியில, யாவ வந்தாலும் கோவம் தனியவே இல்லையா. கடைசியில பிரகலாதன முகத்தை பார்த்த உடனே அந்த நரசிம்மருக்கு கோவம் எல்லாம் கலந்து போய் அவர் சாந்தமா ஆயிட்டாராம். அந்த நரசிம்மர் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்தார். எதனால உட்கார்ந்தார்? ஹிரண்யகசிபு வந்து ஒரு அரக்கன். அவன் உட்கார்ந்து அந்த சிம்ஹாசனத்தை புனிதமாக்கணும் அப்படின்னு அந்த நரசிம்மர் அந்த சிம்ஹாசனத்துல உட்கார்ந்தார். இதோட நரசிம்ம அவதாரம் பூர்த்தி ஆயிடுத்து. சுவாமி தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்துல நரசிம்ம அவதாரத்தை பார்த்து சொன்ன ஒரு ஸ்லோகம் என்னன்னா, பிரத்யாதிஷ்ட புராண பிரஹண கிராம க்ஷணம் பாணி ஜெய்ஹி அவ்யாத்ரீனி ஜகந்த்ய குண்ட மகிமாம் வைகுண்ட கண்டீரவஹ யத்ராதுர்பவனாதவந்தி ஜடரா யாத்ருச்சிகா வேதசாம் யாகாச்சித் சசா மகாசுரகிரஹஸ்தூனா பிதாமஹ்ய பூத் இப்படின்னு சேவை சாதிச்சிருக்காரு. விசேஷமா சாதிச்சிருக்கார். சுவாமி தேசிகன் ரெண்டு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கார். அது என்னன்னா, வைகுண்ட கண்டீரவஹா யாதர்ச்சிகா மகாசுரகிரஹஸ்தூனா அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன? அந்த தூண் வந்து பிரம்மாவுடைய பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கார். எப்படின்னா,
மகாவிஷ்ணுவோட நாபியிலேருந்து தான் பிரம்மா வந்தார். அதனால அந்த மகாவிஷ்ணு பிரம்மாக்கு அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரத்துல தூண குழந்தைங்க வெளில வந்தார் இல்லையா, அதனால தூண் பிரம்மாக்கு பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கார். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா கிராம அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன? சுவாமி நரசிம்மர் அவரோட பெரிய நகத்தை ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணிருக்கார். அதுதான் இந்த ரெண்டாவது முக்கியமான விஷயம். அதனால எப்பயும் நம்ம பெருமாள் மேல அதீத பக்தி வச்சுட்டு இருந்தோம்னா பெருமாள் எப்பவுமே நம்ம கைவிட மாட்டார். எப்பவுமே நம்ம பெருமாள் ஸ்லோகம் சொல்லிட்டே இருக்கணும். தன்யாஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாத மகாதேசிகாய நமஹ. நல்லா இருந்தது. அதுல அந்த கதை எந்த கதை இருந்தாலும் புராணத்துல நிருசிம்ம அவதாரம் இருக்கட்டும், கூர்ம அவதாரம் இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு பாகவதாபச்சாரப்படக்கூடாதுன்றது ஏதாவது ஒரு விஷயம் அதுல இல்லாதே இருக்காது. அங்கே துர்வாசர் கொடுத்த மாலைய இந்திரன் வணக்கத்தோட வாங்கிக்கல, அவமானப்படுத்தினா, அப்புறம் கஷ்டம் வந்தது. இங்கேயும் பிரகலாதன் பக்தன், அவனிடத்துல அபச்சாரம். அவன் எப்பயும் பெருமாள் நினைச்சுட்டு இருக்குவேன். அப்படிப்பட்டவனுடைய பெருமாள் இருக்க மார்புல ஹிரண்ய கசிபு புத்திரம் பதா உரசி அத்தாடயது, குழந்தைய கூட்டு நீ பெருமாளை மறந்துடு அப்படின்னு சொன்னான் ஹிரண்யகசிபு. இல்லப்பா எப்படிப்பா மறக்கிறது? அப்போ கூட அப்பான்ற மரியாதையோட தான், நாஸ்திகனா இருந்து கூட அப்பா அப்பான்ற மரியாதை, எப்ப கூட்டாலும் அப்பாவை சேவிக்கிறது, அந்த ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுத்துதான் இருந்த பிரகலாத ஆழ்வான். திருப்பி திருப்பி ஒரு தடவை அவன் எவ்வளோ கொடூரமானவன் அப்படின்னு சொன்னா, எப்படிப்பா பெருமாளை மறக்கிறதுன்னு சொன்ன உடனே பக்கத்துல இருந்த குழந்தைய தன்னுடைய இடது காலோட லென்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பொசிஷன்ல பிரகலாதனை நகர்த்தி நிக்க வச்சுட்டு இடது காலால பிரகலாதனோட மார்புல உதைச்சான் ஹிரண்யகசிபு. குழந்தைய யாராவது அது மாதிரி பண்ணுவாளா? பொதுவா குழந்தையே அது மாதிரி பண்ண மாட்டா. அதுவும் இது மாதிரி உத்தம புருஷன், இவ்வளோ பகவத் பக்தனான குழந்தை, பகவத் பக்திலாம் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு குழந்தைக்கு கொண்டு வரணும். அவன் துளசி மாதிரி அவ்வளோ பக்தியோட இருக்கான்ற போது ஹிரண்யகசிபு புத்திரம் பதா உரசி அத்தாடையுது, காலால அவன் மார்பிலேயே உதைச்சிட்டான். அப்பதான் பெருமாள் பார்த்த, இனிமேட்டு இவனை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு பண்ணிட்டு. இதுலயும் பாகவதாபிச்சாரம், இந்த கதையிலையும் முக்கியமா வருது, நாம பாகவதாபிச்சாரப்படக்கூடாது. அதை கூறத்தாழ்வானோ ஹிரண்யகசிபு கொஞ்சம் அதிகம் தூங்கிட்டா, அந்த சப்போஸ் 6 hours 7 hours தூங்கினா போறோம், 8 hours தூங்கிட்டா 1 hour பகவதாபிச்சாரப்பட முடியாத போயிடுமே. அதுக்காக என்ன பண்ணுவான், சரியா தூங்க மாட்டானா. தூக்கம் அதிகம் தூங்கினா அந்த நாளில பகவதாபிச்சாரம் பட முடியாதுன்னு. அப்படி ராப்பகல் பகவதாபிச்சாரம் பண்ண போது பெருமாள் அவன்கிட்ட கோபமே வரல. ஆனா பிரகலாதன் கிட்ட அவன் அபச்சாரம் பண்ண உடனே பெருமாளுக்கு கோபத்தை அடக்கவே முடியலன்னு சாய்கிறார். இது அபராத சகசிரம் அஜஸ்ரஜம் தொயி சரண்ய ஹிரண்ய உபாவகத்து வரதத்தேன சிரம் துவம் அவிக்கிரியா. ஆயிரக்கணக்கான தப்ப ஆயிரக்கணக்கான நாள் டே அண்ட் நைட்டு பிளான் பண்ணி பண்ணிட்டு இருந்தான். அப்பெல்லாம் உனக்கு கோபமே வரல. எதபராத சகசிரம் அஜஸ்ரஜம் தொயி சரண்ய ஹிரண்ய உபாவகத்து வரதத்தேன சிரம் துவம் அவிக்கிரியா. விகிருதிம் அர்பக நிர்பஜன குட்டி குழந்தை, பாகவத குழந்தை, அவங்கிட்ட ஒரு அபச்சாரம் பட்ட உடனே அளவு கடந்த கோபம் பரதனே உனக்கு வந்துருச்சுன்னு சாய்க்கிற. அதனால எல்லா சரித்திரத்திலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல பாகவதாபிச்சாரம் கொடூரமானது, அதை பண்ணக்கூடாதுன்றதுக்கு குறிப்பு இருக்கும். குழந்தை சின்ன குழந்தை தான், அந்த மழலையோட சொன்னான், நன்னா சொன்னான். சந்தோஷம். சுவாமி சொன்ன பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோ. எல்லாருமே குழந்தைகள் எல்லாரும் இங்க
வந்திருக்கேன். ரொம்ப எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான பெர்ஸ்பெக்டிவ் இந்த அவதாரங்களுக்கு சுவாமி சாதிச்சார் அப்படிங்கறது ரொம்ப கவனிச்சுக்கணும். நம்ம எல்லாம் தசாவதாரம் அவதார கதையாதான் கத்துட்டு இருக்கோம். ஆனா சுவாமி எவ்வளவு அழகா அது எல்லா கதையிலும் பாகவத பிரச்சாரப்படக்கூடாது அப்படிங்கிற மெசேஜ் இருக்குங்கிறத ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காரு. இதை நம்ம எல்லாரும் இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப தன்யாசி இருந்தது.